21 சுமைதாங்கி. தை மாதம் அறுவடை காலம். சென்ற மாதம் வரையில் பசுமை நிறம் பொருந்தி விளங்கிய வயல்கள் எல்லாம் இப்போது பொன்னிறம் பெற்று திகழ்கின்றன. நெற்கதிர்களின் பாரத்தால் பயிர்கள் வயல்களில் சாய்ந்து கிடக்கின்றன. காலை நேரத்தில் அவற்றின் மீது படுந்திருக்கும் பனித்துளிகளின் மீது சூரிய கிரணம் படுக்கால் எண்ணிலடங்காத வெண்முத்துக்கள் சிதறி கிடப்பது போல் தோன்றிற்று. வயல் வரப்புகளில் நடந்து போனால் பசும்புல்லில் படுந்திருக்கும் பனித்துளிகள் காலில் படும்போது சிலுசிலுவென்று சுகமாய் இருக்கிறது. சில வரப்புகளில் துவரஞ்செடிகள் செழிப்பாக வளர்ந்திருக்கின்றன. அந்த செடிகளின் சிலசிலவென்று பூத்திருக்கும் சின்ன சிறு பூக்களுக்கு தான் என்ன அழகு! எத்தனை பசும்பொன் நிறம்! இன்னும் சில வரப்புகளில் சேம்பு செடிகள் அடர்த்தியாக வளர்ந்திருக்கின்றன. அவற்றின் இலைகளுக்கு என்ன மிருதுத்தன்மை! அந்த இலைகளின் மீது அப்படியும் இப்படியும் ஊஞ்சலாடிக்கொண்டிருக்கும் பனித்துளிகளை நாளெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அழுக்காது. ஆனால் அந்த துளிகள் தான் நேரமாக ஆக வெயில் ஏற ஏற மாயமாய் மறந்து போகின்றன. கதிர்கள் நன்றாக முற்றிவிட்ட வயல்களில் அதிகாலையில் ஆட்கள் இறங்கி அரிக்கத் தொடங்குகிறார்கள். அப்படி அறுவடையாகும் வயல்களிலிருந்து கம்பென்று புது வைக்கோலின் மனம் வீசுகின்றது. அந்த வாசனையை முகர்ந்து கொண்டு அந்த காட்சியை பார்த்து கொண்டு வாழ்நாளெல்லாம் கழித்து விடலாம் போல் தோன்றுகிறது. சூரியன் உச்சிவானத்தை அடையும் போது அறுப்பதை நிறுத்துகிறார்கள். அறுத்த பயிர்களை கட்டுக்கட்டாய் கட்டுகிறார்கள். பிறகு அக்கட்டுகளை தலையில் சுமந்து கொண்டு போய் களத்தில் போடுகிறார்கள். திருமகள் செந்தாமரையில் வசிப்பதாக கேட்டிருக்கிறோம். வருஷத்திலே 10 மாசத்துக்கு இந்த உண்மையாய் இருக்கலாம். ஆனால் தை மாசி மாதங்களில் மட்டும் நன்சை நில பிரதேசங்களில் உள்ள நெற்களங்களிலே தான் அவள் வசிக்க வேண்டும். அந்த மாதங்களில் நெற்களங்களின் காட்சி அவ்வளவு அழகாகவும் லக்ஷ்மி விலாசம் பொருந்தியும் இருக்கும். களத்தில் சில இடங்களில் டபார் டபார் என்று அடித்து கொண்டிருக்கிறார்கள். தானியம் உதிர்ந்ததும் வைக்கோலை போராய் போடுகிறார்கள். நெல்லை குவித்து குவியல் குவியலாய் செய்கிறார்கள். களத்துக்கு நடுவில் ஒரு பெரிய ஆலமரம் விழிகள் விட்டு இறங்கி விஸ்தாவரமாக படர்ந்திருக்கிறது. அதன் கிளைகளில் காக்கைகளும் குருவிகளும் இன்னும் பலவிதமான பட்சிகளும் அமர்ந்து கீதம் இசைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆமாம், அவ்வேளையில் காக்கை கத்துவது கூட நல்ல சங்கீதமாகவே தோன்றுகிறது. புள்ளினங்கள் தங்களுடைய இறகுகளை அடித்துக்கொள்ளும் சத்தம் காதுக்கு இன்னிசையாய் தொனிக்கிறது. அந்த ஆலமரத்தின் அடியில் ஆங்காங்கே சில ஸ்திரீகள் எதிரில் கூடைகளுடன் உட்கார்ந்திருப்பதை காணலாம். இவர்களுக்கு அங்காடிக்காரிகள் என்று பெயர். இவர்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு கூடையும் ஒரு சின்ன கடை. அதில் வறுத்த கடலைக்கொட்டை, வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு, சுட்ட சோளக்கொண்டை, வெற்றிலைப்பாக்கு, புகையிலை இவை எல்லாம் இருக்கும். இவற்றை அவர்கள் நெல்லுக்கு விற்பார்கள். லாபம் தம்பிடிக்கு தம்பிடிதான். ஆனாலும் மொத்தத்தில் லாபம் ஒன்று பிரமாதமாயிராது. 4 சாமான்கள் கொண்டு வந்தால் 8 நெல்லுடன் திரும்பி செல்வார்கள், அவ்வளவுதான். இம்மாதிரி அங்காடி விற்கும் பின்பிள்ளை ஒருத்தியை தொடர்ந்து போகும் அவசியம் நமக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அவள் களத்தில் தனக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு அங்காடிக்காரியிடம் சண்டை போட்டுக்கொண்டு, சீச்சி, உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? உன்னை படைச்சானே பிரம்மா, அவனை சொல்லணும் என்று கடுமையாய் பேசிவிட்டு அங்காடி கூடையை எடுத்து தலையில் வைத்து கொண்டு விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினாள். அவள் வயல் வரப்புகள் வழியாகவே நடந்து சென்று கடைசியில் ஒரு வாய்க்காலின் கரையை அடைந்தாள். அந்த வாய்க்காலின் இருபுறமும் அடர்த்தியாக காடு மண்டி இருந்தது. கரையோடு ஓர் ஒற்றையடி பாதை போயிற்று. கூடைக்காரி அந்த பாதையோடு போனாள். கொஞ்ச தூரம் நடந்த பிற்பாடு அந்த பெரிய வாய்க்காலிலிருந்து இன்னொரு சின்ன வாய்க்கால் பிரியும் இடம் வந்தது. அப்படி பிரியும் இடத்தில் ஒரு மதகு இருந்தது. கூடைக்காரி அந்த மதகாண்டை வந்ததும் ஆவலுடன் உற்று பார்த்தாள். அந்த மதகின் மேல் ஒரு முழு ரூபாய் பளபளவென்று மின்னிக் கொண்டிருந்தது. கூடைக்காரி அந்த ரூபாயை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு, என் அப்பனே மவராசா, நீ யாராயிருந்தாலும் சரி, தெய்வமாயிருந்தாலும் சரி, மனுஷனாயிருந்தாலும் சரி, நீ நன்றாய் இருக்கணும். உன்னை நான் பார்த்து அறிய மாட்டேன். ஒரு நாளைக்கு நீ அசரீரி வாக்கு மாதிரி சொன்னாய். அதன்படியே நானும் 2 நாளைக்கு ஒரு தடவை இங்கே வரேன். நீயும் ஒவ்வொரு ரூபா படியழைக்கிற. சாமி ஆண்டவனே, என் காலமெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தா நானும் சாகரத்துக்குள்ள முழுசாக ஒரு 1000 ரூபாய் சேர்த்துருவேன். அப்புறம் என்னை யார் என்ன கேட்கறது என்று இவ்விதம் புலம்பிக்கொண்டே
கூடையில் இருந்த நிலக்கடலை, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாவற்றையும் எடுத்து மதகின் மேல் வைத்துவிட்டு கடைசியாக ஒரு சோட்டு மூட்டையும் எடுத்து வைத்தாள். பிறகு, சாமி ஆண்டவனே காப்பாத்து என்று 2 கன்னத்திலும் போட்டுக்கொண்டு வெறுங்கூடையுடன் கிளம்பி சென்றாள். அவள் போய் சற்று நேரத்திற்கெல்லாம் புதிரை விலக்கி கொண்டு முத்தையன் வெளியில் வந்தான். மதகின் மேல் காலை தொங்க போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். சாவகாசமாக நிலக்கடலையை உரித்து தின்னத் தொடங்கினான். அப்போது ஒரு மரத்தில் ஏதோ சலசலவென்று சத்தம் கேட்கவே முத்தையன் பளிச்சென்று குதித்து எழுந்து இடுப்பில் செருகியிருந்த கத்தியை கையில் எடுத்தான். சாமி சாமி, நான் தான் சொக்கேன் என்று சொல்லிக்கொண்டே குறவன் சொக்கன் முன் வந்தான். அடே முட்டாள், கண்ட இடத்திலெல்லாம் நீ என்னை தேடிக்கொண்டு வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேனே, ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டான் முத்தையன். இல்லைங்க சாமி, அந்த ஆளு சொன்னானே, அது வந்திருக்கு, பணத்தோடு வந்திருக்கு என்றான் சொக்கன். சரி, சாயங்காலம் கையெழுத்து மறைகிற சமயத்தில் சுமை தாங்கிக்கிட்ட அழைத்து கொண்டு வா, இப்போ இங்கே நிற்காது போ என்றதும் சொக்கன் அப்படியே ஆகட்டும் சாமி என்று சொல்லிவிட்டு போனான். அன்று சாயங்காலம் முன்னே லாக்கப்பிலிருந்து முத்தையன் தப்பிச் சென்ற இரவில் அவன் படுத்து தூங்கிய அதே சுமை தாங்கி மேடைதான். ஒரு ஆசாமி உட்கார்ந்து அப்புறம் இப்புறம் பார்த்து முழித்து கொண்டிருந்தான். பொழுது சாய சாய அவனுடைய கவலையும் அதிகமாகி கொண்டே இருந்தது. கடைசியில் சுமைதாங்கியின் பின்புறத்தில் ஏதோ சத்தம் கேட்டு அவன் திரும்பி பார்க்க அங்கே முகமூடி அணிந்த ஒரு உருவம் கையில் கத்தியுடன் நிற்க காணவும் உதிரியடித்து கொண்டு எழுந்திருத்தான். நல்ல வேளையாக அந்த உருவத்திற்கு பின்னால் குறவன் சொக்கனும் தென்படவே அவனுடைய படபடப்பு ஒருவாறு அடங்கியது. என்ன ஐயா, எங்க வந்த? சீக்கிரம் சொல்லு என்றான் முத்தையன். ஓ ஓ ஒன்றுமில்லை, வந்த என்றான் அந்த ஆசாமி. நாசமா போச்சு என்றான் முத்தையன். கொஞ்சம் நேக்கு தெத்து, கொஞ்சம் தெத்தா ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் அது எப்படி இருக்குமோ, போகட்டும். எங்கே வந்து சொல்லித்தொலை. உன்னை பார்க்கத்தான் வந்தேன். சரி, பார்த்தாச்சா, போகலாமா? பொறுப்பா, புலிப்பட்டி எஜமா பணம் கொடுத்துருக்காரு. சரி, கொடுத்து தொலை. அந்த ஆசாமி மடியில் இருந்த பண நோட்டுகளை எடுத்து முத்தையனிடம் கொடுத்தான். வந்து காரியத்தை முடிச்சுக்கிட்டா. இந்த சமயத்தில் குறவன் குறுக்கிட்டு, இதோ பாருங்க ஐயா, நீங்கள் சமாசாரம் சொல்கிறதுக்குள்ள போது விடிஞ்சு போயிடும். என்கிட்ட தான் எல்லா சமாசாரமும் சொல்லிட்டாங்களே, நான் விவரமாய் சொல்லிவிடுறேன், நீங்கள் போய் வாருங்க என்றான். அந்த ஆசாமி அப்படியானா சரி என்றான். பிறகு குறவனை சமீட்சை செய்து அருகில் அழைத்து அவன் காதோடு, அந்த பொம்பளைய பைசல் பண்ணி விடணும் என்று கூறினான். அத்தியாயம் 21 இங்கு நிறைவடைகிறது. மேலும் தொடர்ந்து கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.